ஹாய் டு ஆல் மக்களே, இந்த வருஷம் தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வாங்கின கிராக்கர்ஸ் எல்லாமே பர்ஸ்ட் பண்ணியாச்சு. அதில் ஒரு சில நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸோட போஸ்டிங் வீடியோ தான் நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கிராக்கர்ஸ் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிராக்கர் ஷாப்லேருந்து கிராக்கர்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிராக்கர் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். அது அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லா கிராக்கர்ஸுமே நான் பர்ஸ்ட் பண்ணிட்டேன். அதில் ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராக்கர்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபெயிலியர்ஸான கிராக்கர்ஸும் இருக்குது. அது இண்டிவிஜுவலாக செப்பரேட்டான வீடியோவாக நான் தனியாக போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கிராக்கர்ஸுமே நல்லா பர்ஸ்டிங் ஆச்சு, நல்லா டைமிங் இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் வேறு ஷாப்ஸில் வாங்கிடுறேன். இந்த வருஷம் வந்து நிறைய சர்ச் பண்ணி வேறு 2-3 ஷாப்ஸ்லாம் கடைசியில் பார்த்தேன். ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் வாங்க முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த ஷாப்ஸும் ட்ரை பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி கண்ணன் கிராக்கர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்காதீங்க. நான் வந்து அதை சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா கிராக்கர்ஸுமே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. நம்ம சில்ட்ரன்ஸ் முன்னாடி நின்று கண்டிப்பாக அது வந்து யூஸ் பண்ணவே முடியாது. நான் நெக்ஸ்ட் இயரும் வாங்குகிறேன். வாங்கி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இயர்லியராகவே பர்ஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த அஜந்தா அப்புறம் லிமா இதுலேருந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் கிராக்கர்ஸ் தான் நான் வாங்கி இது பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில கிராக்கர்ஸ் வந்து கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலும் மோஸ்ட்லி எல்லா கிராக்கர்ஸுமே வந்து நல்ல டைமிங்கோட நல்ல ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிராக்கர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 பீஸ் வாங்கி வச்சாலும் செம்ம டைமிங் செம்ம ஃபங்க்ஷனாக இருந்தது. செம்ம கலர்ஃபுல்லான ஒரு கிராக்கராக இருந்துச்சு. இது நல்ல கிராக்லிங் எஃபெக்டோட நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர்லாம் கண்டிப்பாக இது இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்குங்க. ஒன்று இல்லைன்னா 2 பீஸ் வாங்கி வைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா கிராக்கர் ஷாப்லையுமே சொல்லியிருந்தாங்க. நானுமே அப்படி தான் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி கிராக்கர்ஸ்லாம் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தீபாவளி ஒட்டி வரும்போது வெயில் அடிச்சுதுன்னா கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுங்க. வெயிலில் வச்சு எடுக்காமல் போட்டிங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி என்னோடதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினாலும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அப்பப்போ காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறாப்புல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி கிடைக்கிறது இல்லை. கரெக்டாக தீபாவளி ஓட்டி தான் நிறைய இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிராக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் டைப் தான். பட் டைமிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். அதுமாதிரி சவுண்டு கிராக்லிங் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் நிறைய கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஸ்ட் வீடியோ வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் தான் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கி நான் உங்களுக்கு அப்போவே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். இந்த வருஷம் என்னால் வாங்கிட்டேன், பட் என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிராக்கர்ஸை வந்து கொஞ்சம் இயர்லியராகவே பர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தலை. அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து பர்ஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வாட்டர் குயின்ங்கிற கிராக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் கூட வச்சு அதில் வந்து விளாண்டுக்கலாம். பட் இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ட்ரம் டைப்பில் போட்டிருந்தாங்க. அதோட ஃபங்க்ஷன் நல்லாவே இருந்தது. இந்த டைம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆச்சு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி வாட்டர் இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வனிதாவில் வந்து இந்த லயன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரே வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியல. இந்த வருஷம் வாங்கியிருந்தேன். டைமிங்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஃபங்க்ஷனும் பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கிராக்லிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வாழை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிராக்லிங் எஃபெக்ட் ஹோல் ஸ்ட்ரீட்டுமே கவர் ஆச்சு.
ஸோ ஒரு சில கிராக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் பண்ணலை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 4-in-1 ஃபங்க்ஷன். பட் 3 ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு. ஃபைனலாக அந்த ஸ்கை ஷாட் மாதிரி ஒன்று வரும், அது வரல. அஜந்தாவில் அஜந்தாவில் இதே மாதிரி அந்த பிக் ஃப்ளவர் பாட்டும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக தான் இருந்துச்சு. அதை நான் தனியாகவே போட்டிருக்கேன். ஸோ பீகாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதுவும் ஒன் டைப் ஆஃப் பீகாக் தான் இது. பட் 3 ஃபங்க்ஷன்ஸ் வரும் அட் அ டைமில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது படா பிக்காக். இது லாஸ்ட் இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஃபைனல் எண்டிங்கில் வச்சிங்கன்னா செம்மையாகவே இருக்கும். ஒரு ஃபைனலாக ஒரு டோட்டல் ஸ்ட்ரீட்டையும் கவர் பண்ணுற மாதிரி நல்ல டைமிங்கோடு இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒன்றாவது வாங்குங்க. நான் வாங்கின டைமில் வந்து பார்த்திங்கன்னா 380 360 சம்திங் இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க. அது நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இயர்லாம். ஸோ நான் எல்லாமே முடிச்சுட்டு அந்த நைட் ஷாட்ஸ், ஸ்கை ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போய் போட்டேன். அதுலேயும் வந்து ஒரு 1-2 ஃபெயிலியர் ஆச்சு. எஸ்பெஷலி கண்ணன் கிராக்கர்ஸில் கொடுத்த 2-3 ஸ்கை ஷாட் வந்து அந்தளவுக்கு இதாகல. பட் 1-2 ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி இந்த நயகரா ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஸ்கை ஷாட், அது ரொம்ப எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையாவே வாங்கி போடு அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. இப்போ தெரிஞ்சதா அதோட ஃபங்க்ஷனு? பூம் தெரியலையா? ஸோ இந்த கண்ணு பாப்பா கண்ணு வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் தீபாவளி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராக்கர்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து புதுசாக வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி சொல்கிறேன்.